தற்பொழுது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். எம்எல்ஏ விடுதி உட்பட பல்வேறு இடங்களில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பணம் தொடர்பாக தற்பொழுது ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் எம்எல்ஏ விடுதி உட்பட மதுரை, திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்து வருவதாக தற்பொழுது தகவல் வந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவருக்கு சொந்தமான விடுதிகள் மற்றும் அவரது வீட்டில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, மதுரை, திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணியன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சென்னை, திண்டுக்கல், மதுரை ஆகிய இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. சென்னை அடையாறு கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியுடைய அரசு இல்லத்திலும் அதே போல எம்எல்ஏ விடுதியில் அவருக்கென்று அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அதே போல சொந்த ஊரான திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2006 மற்றும் 2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி வாரிய துறை அமைச்சராக ஐ பெரியசாமி இருந்திருந்தார். அப்போது நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அந்த விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்றத்திலும் விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதனை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. தற்போது சோதனை என்பது தொடங்கி நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள வீடு, திருவல்லிக்கேணியில் உள்ள எம்எல்ஏ விடுதி உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுது இந்த சோதனை நடைபெறுகிறது. சென்னை, மதுரை, திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை செய்து வருகின்றனர். தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை, மதுரை, திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களிலும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை செய்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள வீடு, திருவல்லிக்கேணியில் உள்ள எம்எல்ஏ விடுதி உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை, மதுரை, திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், தற்பொழுது திண்டுக்கல்லில் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். எந்தெந்த இடங்களில் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருவது விரிவாக பகிரலாம். வணக்கம். அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் தற்போது அமலாக்கத்துறையானது சோதனையாக நடத்தி கொண்டிருக்கின்ற
இந்த சோதனையானது முழுமையாக பார்க்கணும்னால இங்கு முழுமையாக முதலாவது சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையானது செய்து வந்தனர். அதே போல் அவருடைய எம்எல்ஏ அலுவலகம் என்று சொல்லி எம்எல்ஏ அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து சென்னை, மதுரை, திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த சோதனையானது சட்டவிரோதமா பண பரிவர்த்தனை தொடர்பான அமைச்சர் அவருடைய செய்த சொல்லி தகவலானது. அதன் அடிப்படையில் சோதனையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் அந்த எம்எல்ஏ விடுதியிலும் அது தொடர்பான ஆவணங்கள் உள்ளதா என்பதை அவர்கள் தற்போது சோதனையானது நடத்தி வருகின்றனர். மேலும் தற்போது இந்த சோதனையை முழுமையாக பார்க்கணும்னா அவருடைய அவருடைய மகன் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐபி செந்தில்குமார் அவருடைய வீட்டிலும் தற்போது அமலாக்கத்துறையினர் முழுமையாக சோதனையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சி இந்த சோதனையாக காலையில் நடைபெற்றுக் கொண்டிருப்போம். உள்ளே யாரும் அனுமதிக்கவில்லை என்பதால் அதே போல அங்கிருக்க தகவல் எதுவும் அவர்களிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் எந்த தகவலும் வரவில்லை. தொடர்ந்து தற்போது உள்ளே ஒரு குழுவினர் இருக்கக்கூடிய சீலப்பாடியில் இருக்கக்கூடிய அவரது மகன் அவர் வீட்டிலும் அதே போல அமலாக்கத்துறையினர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டிலும் தற்போது ஒரு குழுவினர் தற்போது சோதனையானது நடத்தி கொண்டிருக்க. இந்த சோதனையானது தொடர்ச்சியாக தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல் இங்கு மட்டும் இல்லாமல் அவருடைய மதுரையில் இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களிலும் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவலானது தற்போது கிடைத்துள்ளது. தொடர்ச்சியாக இன்று காலையிலிருந்து சொல்லக்கூடிய சென்னை, மதுரை, திண்டுக்கல் அதே போல் திண்டுக்கல்லில் 2 இடங்களில் தற்போது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வசந்த்.